நீங்க என்னைக்காவது நோட் பண்ணிருக்கீங்களா, உங்க லைஃப்ல உங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி உங்களுக்கு பயங்கரமா வலிக்க செய்யற எந்த ஒரு நாயும் கண்டிப்பா நல்லா இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு என்னோட லைஃப்ல ஒரு பர்சன் இருந்தாங்க. அந்த பர்சன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேசிக்காவே ஒரு மோசமான கேரக்டர். எப்படி நம்ம தெரியாதனமா ஒருத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சாவே கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ நம்ம கெடுதல் நினைச்சிட்டோமேன்னு சொல்லி அந்த கில்ட்லயே நம்ம பாதி செத்து போயிருவோம். பட் அவங்களும் எப்படின்னா, நம்ம செய்யறது தப்புன்னு தெரிஞ்சுமே அது சந்தோஷமா எந்த விதமான கில்ட்டும் இல்லாம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கேட்டகரிஸ். அந்த ஒரு பர்சன்னால கிட்டத்தட்ட ஒர்க் பண்ற இடத்துல எனக்கு பயங்கர ப்ரெஷர். நான் எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா கிட்ட ஒரு டைம் சொன்னேன், சே ஒர்க் பண்ற இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லும் போது, பொதுவா நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை, அதுலயும் மேல்ஸ் அதிகமா இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ஈகோயிஸ்டிக் பிரச்சனையில நம்ம கண்டிப்பா மாட்டுவோம். அப்படியே சில வருஷங்கள் டிராவல் ஆகுது. அந்த ஒரு பர்சன் அந்த வேலையில இருந்து நீக்கப்படுறாரு. இதே விஷயத்த நான் சேம் எங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது எங்க அப்பா சொன்னாரு, அன்னைக்கு நீ சொன்ன பத்தியா, அப்ப நான் சொன்னேன்ல, நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு நாம கெடுதல் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க அவங்களுடைய கெடுதல் எண்ணங்களாலேயே அழிஞ்சு போவாங்க அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. அத பல வருஷத்துக்கு அப்புறமும் அந்த கர்மான்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு அப்பதான் ஹிட் ஆச்சு. லைஃப்ல உங்களை யாராவது வேணும்னே ஹர்ட் பண்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, தப்புன்னு தெரிஞ்சுமே கொஞ்சம் கூட கில்ட் இல்லாம இருக்காங்க அப்படின்னா அந்த நாய்களை நீங்க எதுவுமே பண்ண வேணாம், சும்மா விட்டுருங்க. அதுங்களோட எண்ணங்களாலேயே அது அழிஞ்சு போயிடும்.